ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நாளைக்கு அலைஸ் ப்ளூ மற்றும் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் இணைந்து நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரீ வெபினார் பண்ணுறோம். இதில் வந்து மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ஆகிற ஸ்டாக்கை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய டாபிக். இது ஜூலை 19th மாலை 5:30 மணிக்கு துவங்க இருக்கு. விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வாங்க வெபினாரில் பார்க்கலாம். ஓகே, இன்றைய காணொலி நம்ம துவங்கலாம். நேற்றைய தினம் நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட் படி 25,000 புட் நமக்கு வந்து அதிக வர்த்தகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கோட லோவுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் புட் செல்லர் வந்து பேனிக் ஆகணும். அந்த பேனிக் ஆகணும் அப்படின்னா ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் இருக்கணும். புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓப்பனுக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூலை நம்ம பார்த்துருந்தோம். என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நேற்றைய காணொலியில் நமக்கு என்ன ஹிண்ட் இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் எடுக்கணும். அப்போ நேற்றைய காணொலியில் நம்ம பார்த்துருந்தது 25,111 க்ளோஸ் நடந்திருக்காங்க. லாஸ்ட் வீக்கோட லோ 25,129 இப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு கிடைச்சிருக்கு. அது ஒன்று. அடுத்தது வந்து ஆப்ஷன் அட்டவணை நம்ம பார்த்துருந்தோம். ஆப்ஷன் அட்டவணையில் 25,200 கால் 200 புட், அடுத்து 25,000 புட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மல்டிபிள் ஹெட்ஜ், அதாவது முதல் 2 பார்த்தால் ஸ்ட்ரேடல், அடுத்தது பார்த்தா நமக்கு மல்டிபிள் ஹெட்ஜ்னு எடுத்துக்கலாம். அப்போ கம்பல்சரி நமக்கு 25,200 கால் புட்டோட அடிப்படையில் நமக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் எஸ்டர்டே ஹை, அதாவது நேற்றைய ஹை தான் இன்னைக்கு வந்துட்டு எஸ்டர்டே ஹைன்னு சொல்லுவாங்க. அதற்கு மேலே இருந்தால் புட் செல்லர் பேனிக் ஆகக்கூடிய சந்தர்ப்பம், அது 25,000 மட்டும் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு வாய்ப்புகள் அடிப்படையில் நம்ம பார்த்துருந்தோம். கண்டிப்பாக வரும்னு சொல்லலை. ஆப்ஷன் அட்டவணையில் நம்ம ரீட் பண்ணி பழகணும், அப்போ தான் ப்ரெடிக்ஷன் எடுக்க முடியும். அப்போ இதற்கு என்னன்னா, நம்ம வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க முதல் ஆப்ஷன் ப்ரீமியம் எதன் அடிப்படையில் ஏற்ற இறக்கம் நடக்கிறது அப்படிங்கிறது பார்க்கணும். இதில் வந்து ஸ்பாட்டோட அடிப்படை, ஃபியூச்சர் அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியர் அவுட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடே பண்ண முடியும். ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ ஃபியூச்சர் அப்படி நம்ம எடுத்துட்டா இங்கே மந்த்லி ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் இருக்குது, வீக்லி ஃபியூச்சர் இல்லை. அப்போது வீக்லி ஃபியூச்சர் இல்லை அப்படிங்கிறதுனால அது எப்படி வர்த்தகமாகும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு வந்துட்டு வீக்லி ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம எடுக்கணும். இதுதான் சிந்தட்டிக் ஃபியூச்சர்ஸோட ரூல்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஆனால் எக்ஸ்பைரி அன்னைக்கு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ அதை பேஸ் பண்ணும்போது ஸ்பாட்டை நம்ம பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால், எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது நீங்கள் எடுக்கக்கூடிய கணக்கீடு ஸ்பாட் அடிப்படையில் எடுத்தீங்கன்னா உங்களுடைய தவறான வர்த்தகத்துக்கு தான் அது கொண்டு போகும். ஓகே, அப்போ நேற்றைய தினம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 25,000 அப்படிங்கிறது அட்டவணையில் இருந்தங்காட்டி நம்ம வந்துட்டு நம்ம என்ன நினைச்சிருந்தோமோ அது என்ன நடந்தது அப்படிங்கிற இன்னைக்கு குறிப்பேட நீங்கள் ஒரு லவ் லெட்டராக எழுதிடணும் மார்க்கெட்டுக்கு. எவ்வளவு தூரம் நீங்கள் வந்து ஹிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட்டோட நாலேஜ் உங்களுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். முதல் பை செல் எங்கே பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தவிர்த்துட்டு முதல் மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்க பாருங்க. மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க, ஒவ்வொரு இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகுறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கிற இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணாலே போதும். ஒரு ட்ரேட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா டெய்லி ட்ரேட் அப்படிங்கிறத விட வாய்ப்பு இருக்கிற அன்னைக்கு ட்ரேட் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் நீண்ட காலத்துக்கு மார்க்கெட்டில் இருக்க முடியும், ஆப்ஷன்ஸ் ட்ரேடும் பண்ண முடியும். அதாவது பையர் ஆர் செல்லரோட அடிப்படையில். இதற்குண்டான நம்ம வந்துட்டு கலந்தாய்வு நம்ம இருக்குது. நம்ம பெய்டு டிஸ்கஷன் வந்துட்டு
ஜூலை 26ஆம் தேதி துவங்குது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுல பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்காது. நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றோம், நீங்க அதை பின்பற்றுங்கன்னு காப்பி ட்ரேடெல்லாம் நடக்காது. முழுக்க முழுக்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பில்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு பயன் தரும். ஓகே. மார்க்கெட்ல நேற்றைய லோ. அப்ப இன்னைக்கு ஓப்பன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓப்பன் வந்து 25,108. அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு ஃபிளாட் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஹை என்ன போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மார்க்கெட்ல 25,144. அப்போ ஓப்பன்ல இருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 புள்ளிகளுக்கு பக்கம் மேலே போயிருக்காங்க. அப்போ திருப்பி மார்க்கெட் வந்து அந்த ஓப்பன் கீழே வந்ததுமே உங்களுக்கு எஸ்டர்டே லோவும் கட் பண்ணி வச்சுன்னா அந்த செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆனதுக்கு மார்க்கெட்டோட ஒன் சைடு ஃபால் வந்து நம்மளுக்கு 11 மணிக்குள்ள கிடைச்சிருக்கு. அதற்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைடுவே. இந்த சைடுவே எதற்காக அப்படின்னா 25,000 கால் புட்டோட இம்பாக்ட் ஜோனுக்காக நடந்த விஷயம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸோட இன்னைக்கு ஹை லோ பார்த்தீங்கன்னா ஒரு 200 புள்ளிகள் ரேஞ்ச். இந்த இம்ப்ளைட் வாலிட்டி கம்மியாக இருக்கும்போது கால் செல்லர் ஆர் புட் செல்லர் அவ்வளோ தூரம் பேனிக் ஆக மாட்டாங்க நம்ம பார்த்துருக்குறோம். இதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா அந்த ஒரு 11 மணிக்குள்ளே நல்லா இறங்கி இருக்கிற போதும் கூட மீண்டும் அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகலை. அதே மாதிரி கால் செல்லரும் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணல. அதாவது புட் செல்லரும் ஒரு பேனிக் மோட் இல்லை, கால் செல்லர் பேனிக் மோட் இல்லை. அதனால வந்து மார்க்கெட் வந்து சைடுவே போனாங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இது ஃபியூச்சர்ஸோட ரீசெண்டாக வந்த லோ. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோவில் 25,165, 25,162 இதெல்லாம் நேற்றைக்கு அந்த முந்தைய நாள் 25,152, 25,076 இதெல்லாமே வந்து ரீசெண்ட் லோ. இப்போ இந்த 25,076 அப்படிங்கிறது மிக முக்கியமான டேட்டா. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது இது ஃபியூச்சர்ஸ் 31st ஜூலை சொல்லுவாங்க. அந்த கான்ட்ராக்டோட இது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸோட லோ 2ஆம் தேதியிலிருந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா 25,076. அப்போ அதற்கு கீழே தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இது ஒரு டேட்டா. அடுத்தது இன்னைக்கு அட்டவணை. இந்த அட்டவணை தான் ரொம்ப நல்லா ரீட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் 25,000 புட் கொடுத்துருக்காங்க, 24,900 புட் கொடுத்துருக்காங்க. இந்த 24,900 புட் ஒரு ஓடிஎம் புட் ஆப்ஷன், அடுத்து 25,000 கால். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை நமக்கு மல்டிபிள் ஹெட்ஜ் அப்படிங்கிறதுனால நாளைக்கும் இந்த புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டே ஹை, இன்றைய தினத்தோட ஹை, நாளை தினம் மார்க்கெட் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அடுத்த வர்த்தகம் தான் நம்ம வந்துட்டு எப்பவுமே சொல்லுவோம். அப்போ அந்த டேட்டில் இந்த ஹைக்கு மேலே இருக்காங்களான்னு பார்க்கணும். அப்போ புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலேயும் இல்லாத பட்சம் ஏற்பட்டால் புட் செல்லர் டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. மார்க்கெட்டை புட் செல்லர் டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலே புட் ஆப்ஷன்ஸ் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா புட் செல்லர்ஸ் பேனிக் ஆகிடுவாங்க. இவங்க பேனிக் ஆகுறாங்களா இல்லை இவன் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அப்போது புட் செல்லர்ஸ் வந்துட்டு பேனிக் ஆகலை அப்படின்னா கால் செல்லர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் இறங்கி வந்திருக்காங்க. அப்போ இறங்கி வந்ததில் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். சப்போஸ் இவங்களும் புக் பண்ணல, அப்போது கால் ஆப்ஷன்ஸும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருந்து புட் ஆப்ஷன்ஸும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருந்தாங்கன்னா மார்க்கெட் பயங்கரமான சைடு வேக்கில் போயிடும். அப்போ இதில் யாராச்சும் ஒருவர் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் தான் ஜிக்ஸாக் மூமெண்ட் கிடைக்கும். அப்போ இதை வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அடுத்தது அதிகமான டேர்ன் ஓவர் ஸ்ட்ரைக் 25,000 கால் போட்டு தான் அதிகமாக. அப்போ இதைத்தான் நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறார்கள். அப்போ இங்கே இருக்கிற டேட்டாஸை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். இப்போ 121 ரூபா 136 ரூபாய் இருக்காங்க. அப்போ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா காலுடைய விலை புட்டோட விலையை விட நமக்கு 15 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்கனால 25,015க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 25,000க்கு மேலே இவங்க க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது எல்டிபி தான், இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல. நான் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்த மாதிரியே 25,015க்கு முடிவிட்டுருக்காங்கன்னு சொன்னால் அது தவறு. இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல, வந்ததுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும். அப்போ 25,000 கால் புட்டோட அடிப்படையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். டேர்ன் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்ல டேர்ன் ஓவராக தான் இருக்கிறாங்க. அடுத்தது இவங்களோட இம்பேக்ட் ஜோன் பார்த்தா 24,900 புட், 25,100 புட்,
25,000 கால், 25,000 புட் எல்லாமே குடுத்துருக்காங்க. இந்த 25,000 ஒரே ஒரு கால் ஆப்ஷன். மற்றதெல்லாம் புட் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. அப்ப இதனால வேரியேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை நீங்க பார்க்க வேண்டும். ஓகே. இதுல பாருங்க, நேற்றைய முடிவுற்ற விலை அப்படின்னு எடுத்துட்டா இத நம்ம எடுத்துக்குவோம். 25,150. காரணம் என்னன்னா, இந்த ஸ்ட்ரைக்ல தான் க்ளோசிங் நமக்கு வந்துட்டு டிஃபரன்ஸ் குறைவாக இருக்கு. கால் ஆப்ஷன் மற்றும் புட் ஆப்ஷன் 25,150 உடைய டிஃபரன்ஸ் வந்து குறைவா இருக்கு. எவ்வளவு குறைவா இருக்குன்னா ரூ. 8. அப்போ கால் ஆப்ஷனுடைய விலை அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த ரூ. 8 நம்ம என்ன பண்ண போறோம்? 25,150 பிளஸ் 8. அப்ப 25,158 அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50 புள்ளிகள் பிரீமியம் அப்படிங்கும்போது மார்க்கெட்ல டிமாண்ட் தானே இருக்கு அப்படின்னு தோணும். ஆமா, டிமாண்ட் தான் இருக்கு. அப்ப இந்த டிமாண்ட் இருக்கும்போது கால் செல்லர் தான் நமக்கு 2 விஷயத்துல எடுப்பாங்க. ஒண்ணு பேனிக் ஆகணும், இல்லைன்னா டேக் ஓவர் பண்ணணும். அப்போ டிமாண்ட் இருக்கிற பொருள் விலை தானே உயர்வு அடையணும் அப்படின்னு நினைப்போம். ஆமாம், விலை தான் உயரணும். ஆனா அந்த விலை உயர்வுக்கு சாதகமா இருக்கணும்னா கண்டிப்பா இவங்க ஓப்பனுக்கு மேல இருக்கணும். அப்ப இவங்க ஓப்பனுக்கு மேல இல்ல அப்படின்னாலே கால் செல்லர் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கால் செல்லர் டாமினேட் பண்ணாலே போதும், மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். அப்போ புட் செல்லர் அந்த இடத்துல பேனிக் கிரியேட் பண்ணாங்கன்னா ஒன் சைடு இறங்கும். சப்போஸ் புட் செல்லரும் பேனிக் ஆகல, கால் செல்லரும் பேனிக் ஆகல அப்படின்னா மார்க்கெட் சைடுவேக்குள்ள போயிடும். அப்ப இதைய வந்து நம்ம என்னன்னா, என்னென்ன ஹிண்ட் மார்க்கெட் சைடுவேக்குள்ள தான் இருக்காங்க, இல்ல யார் பேனிக் ஆகியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து ஹிண்ட் எழுதிட்டே வரணும். அப்பதான் இதை புரிஞ்சுக்க முடியும். அப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்னன்னா, புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருந்தால் என்ன, கீழே இருந்தால் என்ன, கால் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருந்தால் என்ன, கீழே இருந்தால் என்ன, ஓப்பனுக்கு மேல இருந்தால் என்ன, கீழே இருந்தால் என்ன, புட் ஆப்ஷன்ஸ். கால் ஆப்ஷன்ஸ் நமக்கு ஓப்பனுக்கு மேல இருந்தால் என்ன, கீழே இருந்தால் என்ன. அது போக இந்த காமன் ஏடிஎம் 135, 127, அப்போ கிட்டத்தட்ட ரூ. 131. அப்ப இந்த ரூ. 131 கீழே இருந்தால் என்ன, மேல இருந்தால் என்ன, காமன் ஏடிஎம். ஏன்னா இந்த காமன் ஏடிஎம்மோட அர்த்தம் என்னன்னா, எல்லா இடத்துலையும் நமக்கு எந்த ஸ்ட்ரைக்கா இருந்தாலும் சரி, அந்த ஸ்ட்ரைக் நியர் மார்க்கெட் வரும்போது கால் ஈக்குவல் டு புட் ஆகணும். அந்த கால் ஈக்குவல் டு புட் என்ன பிரைஸ்ல ஆக்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம். இப்ப பாருங்க, நேற்றைய தினத்தோட அடிப்படையில் 131, இன்றைய தினத்துக்கு பாருங்க 121, 136, கிட்டத்தட்ட 15 புள்ளிகள், ரூ. 128. இது மார்க்கெட்டோட ஒரு 11 மணிக்கு முன்பு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு 10:15 இருந்து 10:45க்குள்ள ரூ. 140 மீட் பண்ணாங்க. ரூ. 130 மீட் பண்ணாங்க. 140க்கு மீட் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இந்த 140 மெயின்டைன் பண்ணல. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, மீண்டும் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ 128 அப்படிங்கிற மீட்டிங் பாயிண்ட். அப்ப நேற்றைய மீட்டிங் பாயிண்ட் அப்ப பெரிய டீகே நடக்கல. அப்போ இந்த 25,000 புட் ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு ரூ. 130க்கு மேலேயே நிலை பெற்று இருந்தால், ஒரு 140, 150 க்ளோஸ் ஆயிருந்தா, இன்னும் டாமினேட் இடத்துல 25,000 புட் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ நியர் பைல முடிஞ்சிருக்கிறாங்க. அப்ப 25,000 கால் புட்ல யார் நமக்கு வந்துட்டு இந்த ரூ. 130க்கு மேல மெயின்டைன் ஆகுறாங்க, சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படிங்கறதான் பார்க்கணும். இதுதான் கீ பாயிண்ட்ஸா இருக்க போகுது. ஏன்னா 25,000 கால் புட்டோட அடிப்படையில் இதுதான் கீ பாயிண்ட்ஸா இருக்க போகுது. அப்ப இதுல காமன் ஏரியா அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கிற டேட்டா என்னன்னா 112 டு 161. அப்ப இதற்கு 50 பாயிண்ட் வித்தியாசம் அப்படின்னா 24,950 கால் ஈக்குவல் டு புட் நமக்கு இம்பாக்ட் ஆயிருக்கணும். அப்போ புட்டோட ஹை, காலுடைய லோ நமக்கு நியரா சேமா இருக்கக்கூடிய கட்டாயம் இதன் அடிப்படையில் இருக்கிறது. அது இருக்கா அப்படிங்கிறதை நம்ம பார்த்து விடலாம். பாருங்க, புட் ஆப்ஷன்ஸோட ஹை நம்ம என்னன்னா, புட் ஆப்ஷன்ஸோட ஹை, கால் ஆப்ஷன்ஸோட லோ எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க பாருங்க. அப்ப இதுக்கு தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தோட கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு தெரிய வேண்டும். அது தெரிஞ்சா தான் உங்களுக்கு மார்க்கெட்டை வந்து ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது 25,000 கால் புட்டோட அடிப்படையில் புட்டோட லோ 68. அப்ப 25,000ல இருந்து இது ரூ. 68 லோ அப்படின்னா 24,932 அப்படிங்கிற ஒரு டேட்டா. இவங்க ரூ. 112 ஹை வச்சிருக்காங்க. அப்ப 25,112 அப்படின்ட்டு டேட்டா. இதற்கும் இதற்கும் உண்டான தொலைவு அப்படின்னு எடுத்துட்டா ஒரு 180 புள்ளிகள்னு எடுத்துக்கலாம். 180 புள்ளிகள் பை 2 அப்படின்னு போட்டா 90 புள்ளிகள் வருது. அப்ப இதுல இருந்து 90கள்னா 25,022 அப்படிங்கிற இடம் மிக முக்கியமான இடமா இருக்கு. அப்போ
இவங்களோட லோ மேட்சிங்காக மார்க்கெட் எப்படி ப்ளே பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அப்போ இந்த லோங்கிறது ஃபிக்ஸட். நாளைக்கு லோ தான் நம்மளுக்கு வேரியபிள் ஆக போகுது. அப்ப அந்த வேரியேஷனையும் இந்த டேட்டாவையும் நீங்க ஒப்பீடு பண்ணி நீங்க பார்த்தா தான் மார்க்கெட் என்ன மாரி திசையில பயணம் நடக்க வாய்ப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். அப்போ 24,932க்கு கீழும், மேலும் சந்தை எப்படி இருக்க போறாங்க? 25,112க்கு மேலும், கீழும் எப்படி இருக்க போறாங்க? அதுல 25,022 அப்ப கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் 25,000 கால் புட் ஆப்ஷன் விலையை விட ரூ. 22 ஜாஸ்தியா இருந்தே ஆகணும். அப்பதான் மார்க்கெட் 25,022க்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கிற கோடிங் கிடைக்கும். அப்ப இதன் அடிப்படையில பார்த்தா புட் ஆப்ஷன் உடைய ஹை 160 அப்படிங்கும்போது 24,840 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல், 25,227 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இதோட டேட்டாஸ் அடிப்படையில பார்த்தா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 390 400ன்னு வச்சுட்டாலும் கூட ரூ. 200 ஆவரேஜ். அப்போ 25,040ம் 25,022ம் நமக்கு முக்கிய லெவலாக நாளைய தினம் இருக்கும். நாளைய தினம்னா அடுத்த வர்த்தக தினங்கள். இது மந்த்லி ஃபியூச்சர். மந்த்லி ஃபியூச்சர்லயும் 25,000 கால் போட்டு ஒரு ஸ்ட்ராடலை கொடுத்துட்டாங்க. மார்க்கெட் இப்படி இறங்கி வரும்போது இந்த ஒரு இடத்துல ஸ்ட்ராடல் கொடுக்கக்கூடாது. அந்த ஸ்ட்ராடல் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 25,000 கால் புட்டோட அடிப்படையில் 25,000 சாரிப்பா மறிக்கணும் நான் 25,500 நான் 25,000 எடுத்துட்டேன். இது தப்பா நான் சொல்லியிருக்கேன். திருத்தம். 25,000 புட் 25,500 கால் இது ஒரு ஸ்ட்ராங்கல். அடுத்து 26,000 கால் 25,000 கால் 25,200 25,300 கால் எல்லாம் இருக்காங்க. அப்போ மார்க்கெட்டோட அடிப்படையில் 25,000 டு 25,500 அப்படிங்கிற இடம் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் அப்படிங்கிறதுனால 25,000 காலுடைய ரேட் புட்டோட பிரைஸை விட ஜாஸ்தியாக இருக்கிற வரை மார்க்கெட் 25,000க்கு மேலே தான் இருக்கும். இதே 25,000 காலுடைய ஹை காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே புட் ஆப்ஷன் இருந்துட்டு மார்க்கெட் டாமினேட் பண்ணி கீழே கொண்டு போக ஆரம்பிச்சிடும். அப்போ 25,000 கால் புட் நமக்கு அடுத்த வர்த்தகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டும். இது டேர்ன் ஓவர் வைஸில் 25,000 கால் புட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ 25,000 கால் புட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மந்த்லி ஃபியூச்சர்ஸ்க்கும் நம்ம பார்க்கணும். இதில் 25,200 நேற்றைய க்ளோசிங் பாருங்க 180 201 அப்போ 190 காமன் ஏடிஎம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 175 208 ₹30 வச்சுட்டாலும் கூட ₹190 அப்படிங்கிறது நமக்கு காமன் ஏடிஎம்மாக இருக்கு. அப்போ பேஸ்டு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிகேங்கிறது பெருசாக இன்னைக்கு ஒன்றும் பெருசாக நடந்த மாதிரியே தெரியல. பெரிய டிகேங்கிறது இன்னைக்கு இல்லை. இதில் இம்ப்ளைடு வாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த இம்ப்ளைடு வாலிட்டி கம்மியாக இருக்கும்போது என்னென்னா ஒரு எனர்ஜெட்டிக் மூடு அப்படிங்கிறது இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. அந்த மார்க்கெட் வந்து ஒரு 25,000 கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அதிகமான செல்லர்ஸ் கிரியேட் ஆகணும். அந்த அளவுக்கு செல்லர்ஸ் வந்து கிரியேட் ஆகலை. அதனால வந்துட்டு மண்டே மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் என்ன மாதிரி டைரக்ஷன்ஸ் மூவ் கொடுக்குறாங்களோ அந்த மண்டேவோட ஹைலோ அடுத்த வாரத்துக்கு எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது இதை பார்த்து முடிவெடுக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.